அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 4வது எபிசோட், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணாதவங்க பண்ணுங்கள். பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அனுப்புங்கள். அவர்களும் இந்த செய்தியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். சரி, முதலாவது, மீட்கப்பட்டவர்கள் எனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக, அவர்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள் எனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மூன்றாவதாக, தேவனால் வழிநடத்தப்பட்டவர்கள் எனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான்காவது, தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள் எனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. நான் சொல்கிறதெல்லாம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த பார்வோன் மறுபடியும் அவங்கள துரத்திட்டு வரான். இவங்க செங்கடலுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போ இந்த பார்வோனுக்கு என்னன்னா, எப்படியாவது இவங்களை விடக்கூடாது, மறுபடியும் நம்மளுக்கு அடிமையாக நடத்தணும். பிசாசனுடைய கையிலேருந்து கர்த்தர் உங்களை விடுவிச்சு கொண்டு வந்துட்டாரு. சில நாட்கள், சில மாதங்களுக்கு பின்னு மறுபடியும் தேடி வருவான். எப்படியாவது இவங்களை நம்ம வழிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சில ஆபத்துக்கள், சில போராட்டங்கள், சில இழப்புகள், சில தடுமாற்றங்கள், சில பயங்கள், சில ஆசைகள், சில இச்சைகள், எதில் நீங்கள் விழுவீர்களோ அதை கொண்டு வந்து காட்டுவான். இப்போ இந்த ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறான் பார்வோன். இந்த ஜனங்களுக்கு இதை பார்த்த உடனே பயங்கர பயம். யாத்திராகமம் 14, 13, 14 வசனத்தில் மோசே ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஏன் இப்படி பயப்படுறீங்க? பயப்படாதிருங்கள் அப்படின்னா உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஏன் இப்படி பயப்படுறீங்க? இன்னைக்கு பார்க்குற இந்த எகிப்தியர்களை என்றைக்குமே பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆம் தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் நம்ம எதிர்க்கிற ஒரு கூட்டம் உண்டு. நம்ம ஏளனமாய் பேசுகிற ஒரு கூட்டம் உண்டு. எள்ளி நகையாடுகிற கூட்டம் உண்டு. அதை பார்த்து நம்ம அவங்களோட யுத்தம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம மீட்கப்பட்டவங்களாக இருக்கிறதுனால, உலக வழிபாடுகள், உலக காரியங்கள்லேருந்து வெளியே வந்ததுனால, அவங்க செய்கிறத நம்ம செய்யாததுனால நம்மளை விரோதியாக பார்க்குறாங்க. அதனால நம்மளை எதிர்க்கிறாங்க. சில நேரங்களில் பிசாசு நம்மளை மறுபடியும் அடிமைப்படுத்துவதற்கு பல பாவங்களை கொண்டு வருவான், பல ஆபத்துகளை கொண்டு வருவான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோசே இந்த ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறாரு. நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? என்னைக்கு உங்களை மீட்டு கொண்டு வந்தாரோ கடைசி வரை கரை சேர்க்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. இடையில ஒரு நாள் உங்களை விட்டுற மாட்டார். எந்த சத்துருடைய கையிலிருந்து உங்களை விடுவித்தாரோ அதே சத்துருட்ட உங்களை ஒப்பு கொடுப்பாரா? ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆம் பிள்ளைகளை, பிற்காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்பது வேறு கதை. ஆனால் இப்போ உள்ள கதைக்கு பாருங்க. இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இப்போ அவங்களை எதிர்க்கிற கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய அலுவலகத்தில் உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்கள் மேல் பொறாமைப்படுகிறவர்கள், உங்கள் மேல் பொய்க்குற்றம் சாட்டி உங்கள் உயர்வை கெடுக்கிறவர்கள், உங்களுடைய நற்பெயரை கெடுக்கிறவர்கள், இவங்கெல்லாம் இருக்கலாம். இவங்களோட நீங்கள் போராடாதீங்க. உங்களை மீட்ட தெய்வம் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய யுத்தம். மோசே சொல்லுகிறார், நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த ஜனங்களை பாதுகாப்பதற்கு வழியே இல்லாத இடத்துல வழி திறந்தார். செங்கடலை பழந்து விட்டார். எதில் மூழ்கிடுவோன்னு பயப்பட்டாங்களோ அதுவே அவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. ஆம், எது உனக்கு ஆபத்து என்று நினைக்கிறாயோ அதையே ஆசீர்வாதமாக மாற்ற தேவனால் முடியும். இந்த ஜனங்கள் செங்கடலுக்குள்ளே நடந்து போகிறாங்க. இவங்களும் அதே மாதிரி போக பார்த்தாங்க. கர்த்தர் அழித்து போட்டு விட்டார். இதிலிருந்து என்ன தெரியுது? மீட்கப்பட்ட கூட்டமே, நீ தேவனால் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறாய். இந்த கொரோனா வியாதி உலகத்தில் எத்தனையோ ஜனங்களை தாக்கி கொண்டிருக்கும் பொழுது நம்மை இதுவரை தாக்காமல் இருப்பதற்கு காரணம் ஒன்று சுய ஊரடங்கு, இல்லை கவர்மெண்ட் சொல்கிற காரியத்தை கேட்டு நான் வீட்டுக்குள்ளே இருக்கேங்கிறது மட்டும் இல்லை, தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நான் 100க்கு 100 அப்படி தான் விசுவாசிக்கிறேன். நான் அறிக்கை செய்கிறேன், வாதை என் கூடாரத்தை அணுகாது, தீங்கு எனக்கு நேரிடாது, பொல்லாப்பு எனக்கு வராது. எந்த வாதைகள் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் என்னை விலக்கி பாதுகாக்கிறார். கர்த்தர் என் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை. இதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும் தேவன் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்,
8ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஸோ பிழைக்கவே முடியாது. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் கூட தப்பி பிழைத்தோம் என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. 27ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை 27 கடைசி. இவ்விதமாக நாங்கள் தப்பி கரை சேர்ந்தோம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு நாங்கள் ஒதுங்கின இடம் மெலித்தா தீவு என்று அறிந்தோம். ஸோ இப்படி தப்பி உயிர் பிழைச்சோம், செத்தம் பிழைச்சோங்கிற அனுபவம் பவுலுடைய வாழ்க்கையில் இருந்தது. இதைத்தான் சொல்லுகிறார், எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரம் எங்களுக்கு உண்டாயிருந்தது. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளேயே நிச்சயித்திருந்தோம். எவ்வளோதான் இனி செத்துருவோங்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆபத்து. ஆனால் நாங்கள் தான் தேவனால் பாதுகாக்கப்படுறவங்களாயிற்றே. அப்படி சூழ்நிலை வந்தது உண்மைதான், அப்படி பார்வோன் பின்தொடர்கிறது உண்மைதான், அப்படி ஆபத்துக்கள் வருகிறது உண்மைதான், கொள்ளை நோய்கள் உலகத்தில் வருவது உண்மைதான். ஆனால் பாருங்கள், 10ஆம் வசனத்தில் சொல்கிறார், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். கடந்த காலம், இன்னும் அதாவது இப்பொழுதும் தப்புவிக்கிறார். நிகழ்காலம், இன்னும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரை நம்பியிருக்கிறோம். 3 காலங்கள் பவுல் பயன்படுத்துகிறார். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். முக்காலங்களுக்கும் உரியவர் நம்முடைய ஆண்டவர். கடந்த காலங்களில் பாதுகாத்தவர் இப்பொழுதும் பாதுகாப்பார். இப்பொழுது பாதுகாக்கிறவர் இனிமேலும் உங்களை பாதுகாப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், 17ஆம் அதிகாரத்தில், யாத்திராமம் 17ஆம் அதிகாரத்தில் ரெவித்தீமிலே அவர்கள் பாளையம் இறங்கியிருந்தார்கள். ரெவித்தீமிலே பாளையம் இறங்கியிருக்கும்போது அமலேக்கியர்கள் வந்து அவர்களோடு யுத்தம் பண்ணினார்கள். வழிய வர்ற சண்டை, அமலேக்கியர்கள் வந்து அவர்களோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார். இவங்க சண்டைக்கு போல. நம்ம சொல்லுவோம்ல, அப்புறாணின்னு நான் பாட்டுக்கு என் வழியில் கிடந்தேன். பிரச்சனைகள் தானாக வருது பாஸ்டர், எங்கெங்கிருந்தோ வந்து வழியை வந்து சண்டைக்கு வர்றாங்க. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த நேர்ந்த ஒரு உண்மையான ஒரு காரியம். அவங்க இருக்காங்க, ரெவித்தீமில் பாளையம் இறங்கியிருக்காங்க. அந்த பாளையம் இறங்கி இருக்கும்போது ரெவித்தீமில் அமலேக்கியர்கள் வந்து அவங்களோட, இவங்க யுத்தத்துக்கே போல. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக இருந்தாலும், நீ யாரோட சண்டை போடாமல் இருந்தாலும், வம்பு சண்டைக்கு வழியே வரக்கூடிய ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் மோசையை போல கரங்களை உயர்த்தி இருங்கள். கர்த்தர் உங்களுக்காய் சில யோசுவாக்களை எழுப்புவார். யுத்தம் அவருடையதாக இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நாம் தேவனால் பாதுகாக்கப்படுகிற ஜனங்கள். அதனால தான் தாவீதனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் சவுல் இனி தாவீது என் கைக்கு தப்பவே முடியாதுன்னு வளைந்து கொண்ட சூழ்நிலையில், இனி தாவீதுன்னு நினச்சிருப்பான், இனி நம்மளால் பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேற ஒரு செய்தி வந்து சவுல் திரும்பி போயிட்டான். அந்த இடத்துக்கு தாவீது சேலா அம்மாலி கோத் என்று பெயரிடுகிறார். மரணத்திலிருந்து தப்புவிக்கிற காப்பாற்றுகிற தேவன். அவர் எங்கேயோ இருந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே, என்னப்பா என்ன ஆபத்தில் இருக்கியா, சரி நான் உடனே வர்றேன் அப்படிலாம் சொல்கிற தேவன் இல்லை. நீங்கள் நடந்து போகிற ஒவ்வொரு பாதைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு அசைவுகளையும் அறிந்திருக்கிறார். அந்த எதிரிகள் எழும்புவதற்கு முன்பாகவே உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் தயாராக இருக்கிறார். அவருடைய சேனைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, வியாதிகளுக்கு, சாபங்களுக்கு, ஆபத்துகளுக்கு, எதிர்ப்புகளுக்கு, போராட்டங்களுக்கு, கண்ணீர்களுக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். தப்புவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இவர்கள் என்னால் பாதுகாக்கப்படுகிற ஜனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவரோடு உடன்படிக்கை பண்ணி, ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு உடன்படிக்கை பண்ணி அவருடைய நடத்துதலின்படி நடக்கிற நீங்களும் நானும் அவருடைய பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. நான் எதற்கும் பயப்படேன். இதனால தான் சங்கீதம் 23 தாவீது சொல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். ஏன்? எனக்காக என்னை பாதுகாக்க ஒரு தேவன் இருக்கிறார். பல இடங்களில் பல பரிசுத்தவான்கள் ஆபத்தான சூழ்நிலையில் கடந்து போன போதெல்லாம் அவர்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். நாங்கள் தேவனால் பாதுகாக்கப்படுகிறவர்கள். உங்களுடைய கூடாரம் தேவனால் பாதுகாக்கப்படுகிறது.
உங்கள் பிள்ளைகள் தேவனால் பாதுகாக்கப்படுகிறார்கள். உங்கள் குடும்பம் தேவனால் பாதுகாக்கப்படுகிறது. ஊழியக்காரர்களே, உங்கள் சபை தேவனால் பாதுகாக்கப்படுகிறது. புரிகிறதா உங்களுக்கு? இப்போ புரியுதா உங்களுக்கு நம்ம ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு? நான் மீண்டும் சொல்கிறேன், உலக மக்களுக்குரிய எந்த ஆசீர்வாதமும் இந்த வனாந்தரத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. ஆனால் இவங்களுக்கு இருக்கிற எதுவுமே இந்த உலக மனிதர்களுக்கு இல்லை. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிறது எவ்வளோ பெரிய உண்மை! ஆண்டவரை துதிங்க, சந்தோஷம் அவரை ஆராதிங்க. இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களே ஆண்டவரே, நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய செட்டைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். எங்களை அழைத்த நாள் முதல் கடந்து வந்த அனுபவங்களிலும், நடந்து போய் கொண்டிருக்கிற அனுபவங்களிலும், இனி கடக்கப் போகிற அனுபவங்களிலும் நீரே எங்களை பாதுகாக்கப் போகிறீர். நீர்தான் எங்களை நடத்தினீர், நீர்தான் எங்களை பாதுகாக்கிறீர். தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது என்கிற உணர்வோடு உடைய பிள்ளைகள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற பெருமிதத்தோடு வாழ உதவி செய்யும். எல்லா பயத்துக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.